கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை வடசென்னை வாழ் ஏழை எளிய மக்கள் அதிகம் பேர் பயன்படுத்துகிற ஒரு மருத்துவ கட்டமைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தீப்புண் காயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற மருத்துவ சேவை வழங்குகிற மருத்துவமனையாகவும் இது இருந்து வருகிறது. இங்கே ஒரு மருத்துவ கல்லூரியும் மிக சிறப்பான வகையில் இயங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது ஏறத்தாழ 358 கோடியே 87 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கட்டிடத்தை பொறுத்தவரை 2,68,815 சதுரடி பரப்பில் 6 தளங்களை கொண்ட கட்டிடம். இந்த கட்டிடத்தில் 441 படுக்கைகள் அமையப்பெறவிருக்கிறது. 12 அறுவை அரங்கங்கள் அமைந்திருக்கிறது. அதில் ஒரு கூட்டு அறுவை அரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஹைபிரிட் ஆபரேஷன் தியேட்டர் என்கின்ற வகையிலான ஒரு கூட்டு அறுவை அரங்கம் ஒன்றும் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வளாகத்தில் 13 அறுவை அரங்குகள், 441 படுக்கைகள் போன்ற பல்வேறு வசதிகளுடன் எம்ஆர்ஐ, டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் இங்கே வரவிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லாத வகையில் இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத அதிநவீன கருவிகள் ஏராளமாய் அண்மை காலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு அரசு மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை, புதுவையில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத ஒன்று. அதேபோல் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமையப்பட்டிருக்கிற ஆட்டோ எம்ஆர்ஐ, டபுள் பலூன் எண்டோஸ்கோபி போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்திய அளவில் எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத கருவிகள். அதே போன்றதொரு வசதிகளோடு ஆட்டோ எம்ஆர்ஐ ஒன்றும், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன கருவிகள் இன்றைக்கு இந்த மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ஹைபிரிட் ஆபரேஷன் தியேட்டர் ஒன்றும் இங்கே அமைய பெற்று வருகிறது. ஆக இவ்வளவு வசதிகள் பொருந்திய ஒரு மிக சிறந்த மருத்துவமனை மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இங்கே பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பல்வேறு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது. மிக விரைவில் இந்த பணிகள் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு உலக வங்கி நிதி ஆதாரத்துடன் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம் டவர் பிளாக் ஒன்று கட்டும் பணிகளும் பக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதி முகமை, அதேபோல் உலக வங்கி போன்ற பல்வேறு உலகளாவிய நிதி ஆதாரங்களை பெற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஜைகா, உலக வங்கி போன்ற நிதி அமைப்புகளிடத்தில் தொடர்ந்து சீரான வகையில் நிதியினை பெறுவதற்கு, இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு
கடந்த ஆண்டு டோக்கியோவில் இருக்கிற ஜப்பான் தலைமை அலுவலகத்தில் ஜைகாவின் துணைத் தலைவரை சந்தித்து இந்த நிதி ஆதாரங்கள் குறித்து எடுத்து வைக்கப்பட்டு படிப்படியாக அந்த நிதி என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் இந்த மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்க வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் மூத்த துணைத் தலைவர்கள், அந்த உலக வங்கியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுடைய உத்தரவின்படி 2 துணைத் தலைவர்கள் எங்களுடன் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு குறித்து மிக சிறப்பாக அங்கே கலந்து ஆலோசனை நடத்தப்பட்டது. எனவே தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற மருத்துவ கட்டமைப்புக்கு வழங்கப்படுகிற நிதி ஆதாரங்கள் சம்பந்தமாக அவர்கள் முழு மனநிறைவை தெரிவித்ததோடு அடுத்தடுத்து செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய நிதி பங்களிப்புக்கு உறுதி செய்தார்கள். அந்த வகையில் திரு பங்கா நிதி அந்த துறையின் தலைவர் அஜய் பங்கா என்பவருடைய அவரும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான இந்த நிதி ஆதாரம் குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை கட்டிடங்கள் ஜைகா நிதி ஆதாரத்துடனும் உலக வங்கி நிதி ஆதாரத்துடனும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.